என்ன ஆதிரை, வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா உன்னை மிரட்டுறேன்னு தானே? கொஞ்சம் கூட பயப்படாம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு என்கிட்டே சவால் விட்ட. இப்போ நான் யாருங்கறத நீ புரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போய் ஓ மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் வரதட்சணை கேட்டு என்ன டார்ச்சர் பண்றதா நான் கம்ப்ளைண்ட் பண்ண. இப்பவும் நான் போனா போகுதுன்னு உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நான் சொன்ன மாதிரி வசதியா ஒரு வீட்டை பாரு. நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்லன்னா நீயும் உன்னோட இந்த குடும்பமும் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல தான் இருப்பீங்க. என்ன பாக்குற? உன் புருஷனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனப்போ நீ எப்படிலாம் துடிச்ச, அதே மாதிரி உன்னையும் இவங்க எல்லாரையும் போலீஸ் இங்க வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சத்யா, மேடம் வாங்க மேடம். நீ பயப்படாத சத்யா, நான் பாத்துக்கிறேன். கோ அண்ட் சர்ச். யார் எங்க இருந்தாலும் புடிச்சு இழுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். ஏய், பேசாம வாடி. என்ன மேடம் பண்றீங்க? சார், வாடி. சார், சார், கையை விடுங்க சார். சார், என்ன சார் பண்றீங்க? என்ன சார்? என்ன பண்றீங்க? ஆதிரை, மைண்டுக்குள்ளேயே அப்படியே படம் ஓட்டி பாக்குற மாதிரி இருக்கே. யோசிச்சு பாக்குறதுக்கே பயங்கர டெரரா இருக்குல்ல. உண்மையிலே நடந்தா எப்படி இருக்கும்? உன் கண்ணுல இப்பதான் நான் பயத்தை பாக்குறேன். நான் சொன்னது நடக்கலன்னா நீ இப்ப நினைச்சு பார்த்ததெல்லாம் நாளைக்கு நிஜமாவே நடக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கும்.
அம்மாடி, என்னடா அம்மா, இப்ப நீ என்ன பண்ண போற? எல்லா பக்கமும் இந்த பொண்ணு உன்னை போட்டு இப்படி நெருக்கடி கொடுக்குது. இதுல இருந்து நீயும் தப்பிச்சு இந்த குடும்பத்தையும் எப்படிமா காப்பாத்த போற?